வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையில் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பரலோக ராஜ்யத்துக்காக வாழ்கிற வாழ்க்கை இருக்கும் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கை பரலோக ராஜ்யத்துக்காக தான். நம்முடைய வாழ்க்கையே இந்த உலகத்துக்காக அல்ல, உலக ராஜ்யத்துக்காக அல்ல. நம்முடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் பிரியமானவர்களே. அதனால்தான் இந்த பூமியில் நாம் தற்காலிகமாக வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முழுக்க இந்த உலகத்துக்குரியதல்ல, அது பரலோகத்துக்குரியது பிரியமானவர்களே. இது உண்மையாக ஒரு மனிதன் உணர்வான் என்றால் உண்மையாகவே இந்த வாழ்க்கை மிகுந்த சுவாரஸ்யம் உள்ளது. இந்த வேத வசனம் சொல்கிறது பொழுதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். யார் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துக்காக பலவந்தம் பண்ணப்படுகிறார்கள் பிரியமானவர்களே? யோசித்து பாருங்கள். உலகத்துக்காகவே வாழ்ந்து கொண்டு உலகத்துக்காகவே சம்பாதித்து கொண்டு வாழ்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியில் கொஞ்ச நாள் தாங்க, 60 70 80 தான். அதுக்கு மேலே நான் நல்லாவே இல்லை. ஆனால் இந்த வாழ்க்கையை நாம் அவருக்காக வாழுகிறோமா? இந்த வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்தை குறித்து எவ்வளவா யோசிக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். ஒரு சாதாரண உலக பிரகாரமாக ஒரு வெளிநாட்டு பயணத்துக்கு நாம் முன்பதிவு செய்து விட்டால் அந்த நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம். அந்த நாள் பயணத்துக்கு காத்திருக்கிறோம். அதற்கான ஆயத்த வேலையெல்லாம் செய்து ஒரே ஒரு 10 நாளோ 20 நாளோ 30 நாளோ இருக்க போகிற ஒரு நாட்டுக்கு போயிட்டு வருவதற்கே அத்தனை ஆயத்தங்கள், அத்தனை எதிர்பார்ப்புகள், அத்தனை காரியங்கள் இருக்கும் என்றால் நித்தியமாய் யுக யுகமாய் காலங்காலமாய் வாழப்போகிற அந்த பரலோக ராஜ்யத்துக்காக நாம் இந்த பூமியில் ஆயத்தமாக இருக்கிறோமா? நீங்கள் உங்கள் வாழ்க்கை பரலோக ராஜ்யத்துக்காக வாழுகிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். அதற்காக நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அதற்காக அநேகர் ஆயத்தப்படுத்துங்களா என்று யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் இது இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறதான். லூக்கா 13:24 சொல்கிறது, இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் பிரவேசிக்க வகை தேடினால் அவர்களால் கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வாழ்க்கை இந்த பாதையே கொஞ்சம் இடுக்கமானதா பாருங்க. கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கும். தப்பான வழியில் பல கோடி பேர் ஜனங்கள் போவார்கள். ஆனால் நல்ல ஆண்டுடைய வார்த்தைக்காக வாழுகிற ஜனங்கள் சொற்ப ஜனங்களாக தான் இருக்கிறார்கள். அந்த பாதை இடுக்கமானதா, அந்த பாதை ரொம்ப கடினமானதா. ஆனால் அந்த பாதைகளுக்குள்ள நாம் கடந்து போகணும் பிரியமானவர்களே. இந்த வாழ்க்கை என்பது அவருக்காக, அவர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக, அந்த பரலோக ராஜ்யத்துக்காக வாழ்வதற்காக தான் இந்த பூமியில் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. அழிந்து போகிற போஜனத்தை அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகி தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். யோவான் 6:27 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, அழிந்து போகிற உலகத்துக்காக அல்ல, நித்திய ஜீவனுக்காக நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவாக இந்த பரலோக ராஜ்யத்துக்காக வாழ்கிறோம்? இந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள விடுதலையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணி இருக்கிறதா? நீங்கள் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பரலோக ராஜ்யத்துக்காக நீங்கள் எவ்வளவாக வாழ்கிறீர்கள், எவ்வளவாக பேசுகிறீர்கள், எவ்வளவாக வாஞ்சிக்கிறீர்கள், எவ்வளவாக எதிர்பார்க்கிறீர்கள் பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்கள், அநேக தேவனுடைய மனிதர்கள், அவர்கள் பூமியிலே வாழ விரும்பவில்லை. அவருடைய வாழ்க்கை முழுக்க அவங்களுடைய நோக்கம் எல்லாமே இந்த பூமிக்குரியதாய் இல்லை பிரியமானவர்களே. அவருடைய எண்ணமெல்லாம் வேறு, அவருடைய சிந்தனையெல்லாம் வேறு. இந்த உலகத்தில் யாரும் கண்டிராத கேட்டிராத மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை அவர்கள் பெற்றதினாலே அவருடைய எண்ணங்கள்லாம் வேறாய் இருந்தது பிரியமானவர்களே. எபிரேயருக்கு எழுதின நேரம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 13. இவர்களெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடைய மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்கும். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுவதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். ஆம் பிரியமானல, நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கைங்க, அந்த பரலோக ராஜ்யத்துக்காக வாழுங்க. அந்த பரலோக ராஜ்யத்துக்காக தான் இந்த உலகத்தில் பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள்.
அவர்கள் இந்த பூமியை விட்டு போகும்போது இந்த பூமியை விரும்பல, அந்த ராஜ்யத்தை தான் விரும்பினார்கள். நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை பரலோக ராஜ்யத்துக்காக ஆயத்தமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் bless you. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.